அனைவருக்கும் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியம் தானே? இந்த பூமிக்கு நாம எந்த வேலையோ எதை நோக்கி வந்தோமோ அந்த வேலையை நம்ம எல்லாரும் சரியா செய்துட்டு இருக்கிறோம். இதில் வீண் வேலைகளை செய்பவர்கள் என்றும் நல்ல வேலைகளை செய்பவர்கள் என்றும் பிரித்து பார்த்தல் என்பது கூடாது. காரணம், வீண் வேலை செய்வதற்காகவே சில பேர் வந்திருப்பாங்க. அதுதான் அவர்களுடைய வந்த வேலையோட நோக்கம். அதனால இவன் வெட்டி வேலை செய்கிறான், வீண் வேலை செய்கிறான்னு நம்ம அவர்களை குறை சொல்வதற்கு கூடாது. அதுமாதிரி நற்காரியங்களை செய்வதற்கே இறைவன் சில பேர் அனுப்பியிருக்கிறாங்க. செய்வதற்கு அரியதாம் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்கிறது, செயல் என்பதே அரிய வகையான செயல். இப்போ நான் இருக்கிறேன், நான் செய்கிற வேலையெல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியும். நீங்கள் நிறைய பேர் போட்டி போட கூட வந்துட்டாங்க நம்ம ஆரம்பித்து வச்ச வேலையில். எல்லாரும் செய்யக்கூடிய வேலையை தான் நாம் செய்கிறோம். ஆனால் நம்ம செஞ்சு முடித்து அது ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறம் இந்த ஐடியா நமக்கு ஏன் வரலையே அப்படின்னு நினைக்க தோன்றுறது பாருங்க. அதுதான் செயற்கரிய செயல். எல்லாரோடும் செய்யக்கூடிய செயலாக இருக்கும். அந்த செயலை நாம் செய்கின்ற போது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். அதுதான் செயற்கரிய செயல் என்று சொல்லுவார். சிறியவர் செயற்கரிய செயலை செய்யலாகாதார். அதை கூட பிரிச்சுட்டாங்க. செயற்கரிய செயலை செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செயலை செய்யலாகாதார் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கார். யாரெல்லாம் செயற்கரிய செயலை செய்யலையோ அவர்கள் சிறியவர்கள் என்றும், யாரெல்லாம் செயற்கரிய செயலை செய்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள் என்றும் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். அதனால பூமிக்கு நாம் எந்த வேலையை நோக்கி எதை நோக்கி வந்திருக்கிறோமோ அதை சரியான முறையில் செய்து முடித்தால் அதுவே தவம். இப்போ தவத்துக்கு வந்துட்டுனா அடுத்து தியானம். தியானம் என்பது என்ன, தவம் என்ன என்பது என்ன அப்படின்றத இன்னைக்கு நாம் பார்க்கின்ற பதிவாக இருக்கிறோம். தியானம் என்பது ஒரு குப்பைன்னு கூட சொல்லலாம். நான் எப்பவுமே ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் கொண்டு போகிறதா என்னுடைய ட்ராக்காக இருக்கும். என்ன தியானத்தை போய் ஒரு குப்பைன்னு சொல்கிறாரு, கிரிவலம் போகிறதே தண்டனைன்னு சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு டாபிக். தியானம் என்பது குப்பை அப்படின்னா நம்மளுடைய மனம் இருக்க, அது ஒரு டஸ்ட்பின், குப்பை கூட. அந்த குப்பை கூடைய எத்தனையோ பிறந்ததுலேருந்து கழுத்துக்கு கனவு, அதாவது நான் அப்பா அம்மா கையை பிடிச்சி நடந்த காலத்துலேருந்து, எங்கள் அண்ணன் என்னை தோளில் போட்டுட்டு தட்டிட்டு அவங்களே என்னை விட்டுட்டு சினிமாவுக்கு போயிருப்பாங்க. என்ன பெரிய அண்ணன் கூட தோளில் தட்டி என்னை தூங்க வச்சதுலேருந்து இன்னைக்கு எனக்கு நினைவில் இருக்குன்னா அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ அத்தனை எண்ணெய் கழிவுகள் நம்ம மனசில் தேங்கி கிடக்குதுன்னாக்கா அது குப்பை தானே சொல்லணும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஒரு குப்பை கூடையில் போய் ஒருத்தர் போய் குப்பை பொறுக்கிறவர் போய் தேடி எடுக்கிறாரு. அங்கே போனால் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. அப்போ குப்பை கூடை கெட்டதுக்கு மட்டுமே அடையாளமா? ஒரு குப்பை கூடையில் தங்கம் கிடைக்கிறது ஒருத்தனுக்கு. அப்போ குப்பை கூடை என்றால் அது தீய செய்து மட்டும்தான் அர்த்தமா? கிடையாது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்படி பார்க்கின்ற போதில குப்பை கூடையாக இருக்கின்ற மனம் அதை எப்படி தியானத்துக்கு கொண்டு வருவது? நம்ம எண்ணெய் கழிவுகள் குப்பையாக இருக்கிறது பாருங்க. ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு விதமான ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கும். ஒரு முறை சாரப்பாம்பு வந்துச்சு, அப்புறம் இது வானரம், அது ஆஞ்சநேயர் வந்தார், அப்புறம் பைரவர். இன்னைக்கு ஆலயத்திலிருந்து ஆலய மணி ஓசை உங்களுக்கு கேட்குது, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல சகுனங்கள். நம்ம எங்கேயோ இருந்தால் எப்பயோ திடீர்னு வந்திருக்கிறோம், பக்கத்தில் ஆலயத்தில் பூஜை நடக்குது. அப்போ என்ன சொல்லுது? இந்த பூஜை வழிபாட்டையும் சேர்த்து சொல்லு. அதான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் தியானம் தவத்துக்கு போயிட்டேன். இன்னைக்கு சொல்ல வேண்டிய வழிபாடு பூஜை வழிபாடு தான் சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஏன்னா முக்கியமாக பெண்களுக்கு அது எடுபடும். பூஜை வழிபாடு சொல்கிறது எப்படி, வழிபாடு செய்வது எப்படின்னு அது அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ தியான தவத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம், அதுக்கு நம்ம முடிச்சுட்டு அதுக்கு போகலாம் இல்லையா? இப்போ தியானத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். தியானம் என்பது கொள்கை அல்லது கொள்கை இல்லாத போனது. அதாவது இந்த வெற்றுடம்பை வெற்றுடம்பாக வைத்துக் கொள்வது தான் தியானம். இந்த வெற்று உடம்பை, அதாவது எல்லாம் சேர்ந்த குப்பை, மலம் இருக்குது, சிறுநீர் இருக்குது, குடல் இருக்குது, இதயம் இருக்குது, மனம் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தாதான் உயிர் உருவாக்கம், ஆக்கம், உயிர் ஆக்கம். இந்த உடல் மூளை சொல்வதை செயல்படுகிறது. மூளை ஒரு ஆர்டர்.
அந்த ஆடுற இந்த கையை தூக்குனா கையை தூக்கும், காலால் நடனா நடக்கும், எழுந்திரிச்சு உட்காருன்னு மூளை சொன்னாதான் உடம்பு செயல்படும். அப்ப மனம் என்பது மூளை. இங்க சொல்றாங்க மனம் என்பது, மனம் இது கிடையாது, மூளை இங்கதான். அந்த மூளையில் இருக்கின்ற மனத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா குப்பை கூடையில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் நல்லதோ கெட்டதோ தூக்கி வெளியே கடாசணும். நம்ம குப்பை கூடைய வந்து நம்ம அழுக்கா வச்சுக்கிட்டு நம்ம வீட்டை நம்ம சுத்தம் பண்ணாம இந்த நாடு சுத்தமாகணும், இந்த ஊர் சுத்தமாகணும், இந்த தெரு சுத்தமாகணும் அப்படின்னு சுத்தத்தை பற்றி பேசுகிறவர்கள் தங்களுடைய வீட்டை, தங்களுடைய மனதை, தங்களுடைய எண்ணத்தை, தங்களுடைய இருதயத்தை சுத்தமாக வைத்திருக்கிறீர்களா என்பதுதான் கேள்விக்குறி. தங்களுடைய இதயம் எப்படிப்பட்ட குப்பைகளை சேகரித்து வைத்திருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியாது. காரணம், இப்போது ஒன்று உங்களுடைய வயது ஓடி ஆடுகின்ற பருவமாக இருக்கலாம், அல்லது விடலை பருவம் என்று 16 வயதுக்குட்பட்ட பருவமாக இருக்கலாம், அதை தாண்டி இளைஞர் காலை என்ற பருவத்திலே இருக்கலாம், அதை தாண்டி திருமண வயதை ஒட்டிய பருவமாக இருக்கலாம், அதை தாண்டி தந்தை என்ற ஸ்தானத்திலே, தாய் தந்தை என்ற ஸ்தானத்திலே இருக்கலாம், அதை தாண்டி மூப்பு என்ற நிலையிலே இருக்கலாம். இப்படிப்பட்ட மனித பருவங்களை பிரித்து பார்த்து வகுத்து வைத்திருக்கின்ற நாம் நமது உள்ளத்தை எப்படி வைத்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைய கேள்விக்குறி. எப்படி வைத்திருக்கணும்? இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, இப்படிலாம் இருக்கீங்களே அப்படின்னு, நான் முதல்ல சுத்தமாக இருக்கிறேனா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளார வரலாம். இவர் பெரிய இது மாதிரி பேச வந்துட்டாரு, இவர் முதல்ல சுத்தமாக இருக்கிறாரா? என்னால் முடிந்த வரையில் இருக்கிறேன், அதைத்தான் சொல்ல முடியும். அப்போ அவர்களால் முடிந்த வரையில் இருக்கிறார்களா? இல்லாதவர்களுக்கு இந்த செய்தி. இருக்கிறவர்களை பற்றி பிரச்சனையே இல்லை. அவர்கள் பெரிய மகானாக இருக்கட்டும், அவர்கள் பெரிய ஞானியாக இருக்கட்டும், அவர்களை பற்றிலாம் நாம் இப்போது பேசவில்லை. பாமர மக்கள் என்னை போல் ஒருவனுக்கு நான் சொல்லுகின்ற பதிவு தான் இது. எவ்வளோ பேர் இது பற்றி தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவர்களுக்கு தெரிந்ததை நாம் பகிர்வதிலே என்னுடைய ஒரு விளக்கு எரியுது என்றால் அந்த விளக்கிலிருந்து 1000 விளக்குகள், லட்சம் விளக்குகள், கோடி விளக்குகள் ஏற்றலாம். ஆனால் இந்த விளக்கில் இருக்கிற சக்தி, எரிசக்தி இருக்கின்ற வரையில் இதனுடைய பிரகாசமானது மங்காது. அந்த அளவிலே நான் ஒருவருக்கு மற்றவர்களுக்கு பகிர்கின்ற போது என் மனதில் இருக்கின்ற அறிவு ஊற்றானது வளர்ச்சி அடையுமே தவிர ஒருபோதும் குறையாது. அந்த அளவில நாம் இன்றைக்கு தியானத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த தியானமானது, மனமானது குப்பை கூடை என்று நான் சொல்லுகின்றேன். சரி, இந்த குப்பை கூடையில் இருக்கின்ற தியானத்தை, குப்பை கூடையில் இருக்கிறத நாம் எப்படி அப்புறப்படுத்துது அதை சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்கலாம். எப்படிங்க அப்புறப்படுத்துறது? சேர்ந்துடுச்சு, இனிமேல் வந்து மேலே மேலே சேர்ந்து டஸ்ட்பின் ஃபுல்லாகுமே தவிர அது காலி பண்ணுறதுக்கு வழி தெரியாது. இந்த குப்பை கூடையை எப்படி காலி பண்ணோம்? அதுக்கான முறை தான் தியான முறை சொல்கின்றோம். தியான முறையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தியானங்கள் உலகளாவில் அது ஒரு தொழிலாகவே போயிடுச்சு. அது ஒரு கலை. தியானம் என்பது ஒரு கலை. அந்த கலையை கற்றுக் கொடுப்பதற்கு கூட இன்னைக்கு குருமார்கள் வந்து விட்டார்கள். அதற்கு கட்டணம் வசூலிக்கின்ற நிலைமை வந்துடுச்சு. நான் வந்து கட்டணமில்லா தியான கலையை கற்றுக்கொண்டேன். எப்போ கற்றுக்கிட்டேன்? திருவண்ணாமலையில் தான் கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரி தியானம்? நான் அப்போ வந்து ஒரு ஓய்வா அப்படியே அப்போலாம் அறக்கட்டளை ஆரம்பிக்கலை. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 நாள் தியான வகுப்புன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்லைங்க, என்கிட்ட காசெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு வசதி கிடையாது எனக்கு. இல்லைங்க, இது உலகத்திலே அரிதான தியான கலை, இதை கற்றுக் கொடுப்பதற்கு காசெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஒரு இலவச சேவையாக இதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு குண்டலினி கொண்டு அடைவதற்கு உங்களுடைய பயிற்சி திறமையை பொறுத்து அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வாங்க, உங்களுக்கு சாப்பாடு, தங்குமிடம் எல்லாம் ஹை கிளாஸ் எல்லாம் கிடைக்கும், வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்படியா? என்னடா இது, ஒரு தியானத்தை நம்ம தேடிட்டு இருக்கிறோம், என் ஆட்டை போய் குருமாட்ட போய் கற்றுக்கலான்னு தேடிட்டு இருக்கிறோம். அந்த தியானத்தை இலவசமாக ஹை கிளாஸோட நம்ம வந்து நமக்கு ஒரு கிடைக்கிறதுனா இது ஒரு பெரிய இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? நாம் தேடிக்கிட்டது நம்மளை தேடி வருகிறது என்றால் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அப்படிப்பட்ட கலை என்னதான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இருவலப்பாதையில் ஒரு பெரிய ஆசிரமம், சித்தானந்தா ஆசிரமம் பேர், அந்த ஒரிசாக்காரங்க நடத்துது, அந்த சம்மந்தப்பட்டவங்க. அது
அப்படி அந்த ஆசிரமத்துக்குள்ளார வேற ஒரு குரூப் வந்து சைவ சித்தாந்தமா ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு குரூப், புத்தர் வகையில ஒரு குரூப். அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தியான கலையை பயிற்றுவிப்பதற்காக 15 நாள் முகாம் வைக்கிறாங்க. அப்புறம் அது 10 நாள் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். 15 நாள் முகாம் சொல்லி தான் அறிவிச்சாங்க. அப்புறம் 10 நாளை சுருக்கிக்கிட்டேன், யாரும் வராதனால சுருக்கிக்கிட்டாங்க. அதுல நாங்க ஒரு 10 பேர் தான் நாங்க கலந்துக்கிட்டோம். அதுல கடைசியா அந்த 10 நாள் நிறைவு செய்ததுன்னா ஒரு 5 பேர் தான் நாங்க நிறைவு செய்வோம். அந்த 5 பேர்ல நிறைவு செய்ததுல மிக நிறைவான அடைஞ்ச ஆள் யாருன்னு கேட்டா நான் ஒருத்தன் தான். என்ன தியானம்னு கேக்குறீங்களா? விபாசனா. அந்த தியானம் தான் நான் கற்றுக்கொண்டது. என்னை கற்றுவித்தவர் வந்து அந்த விபாசனா பயிற்சி உபாசகர். விபாசனா உபாசகர் தான் எனக்கு அந்த தியானத்தை செய்முறையை கற்றுக்கொடு. என்ன செய்யணும், நான் என்ன கற்றுக்கிட்டேங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய உள்ளார்ந்த ஆத்மார்த்த தியானம் என்பது வேற, அங்கே நடந்தது என்பது வேற. அங்கே நடந்தது என்னுடைய உள்ளார்ந்த ஆத்மார்த்த தியானத்துக்கு உதவி செய்தது, தூண்டுகோலாக அந்த தியான பயிற்சி இருந்தது. விபாசனா என்றால் என்ன அப்படின்னா, அது ஒரு தியான கலைகளில் பெயர், ஒரு வகையான தியானத்தின் பெயர் விபாசனா. சரி, என்ன அவங்க முதல் நாள் என்னென்ன டெய்லி செய்யணுங்கிறத ஒரு பயிற்சியை, ஒரு அறிமுக பயிற்சியை சொல்லி கொடுத்துட்டாங்க. காலையில் இந்த 10 நாளைக்கும் யாரும் எதுவும் அணிகலன்கள் அணியக்கூடாது. திருநீறு கூட இடக்கூடாது. திருநீறு கூட இடக்கூடாது. அணிகலன்கள் அணியக்கூடாது. ஏன்னா ஒரு மத சார்பின்மையாக போயிடக்கூடாது. அதில் திருநீர் அணியக்கூடாது. அணிகலன்கள் உடம்புல எதுவும் போட்டிருக்கக்கூடாது. ருத்ராட்சத்தை கூட கழட்ட சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். ஆனால் நான் ஒரே ஒரு ருத்ராட்சம் போட்டிருந்தேன். அதை கழட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அது கங்கையில், காசி விஸ்வநாதர் கங்கையில் கட்டின இந்த ருத்ராட்சம் மணி, கண்டமணி, அது என்னால் கழட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டாங்க. அது தியானத்துக்கு இடையூறு இல்லாமல் இருந்தது ஆச்சுங்களா. மற்ற அணிகலன்கள்லாம் மாலைகள் எல்லாம் போட்டுலாம் கழட்டி வச்சுருந்துட்டாங்க. சரி, ஒருத்தருக்கு பேசக்கூடாது. அடுத்த கண்டிஷன், யாரும் இந்த 10 நாள் முறை வரையில யாரும் ஒருத்தருக்கு பேசக்கூடாது. ரைட்டு. பேப்பர் படிக்கக்கூடாது. காலை தினத்தாள் செய்தி படிக்கக்கூடாது. ரைட்டு. நமக்கு அது பழக்கமே கிடையாது. ஏன்னா செய்திகள் பெரிய செய்தியாக இருந்தால் நிச்சயமா நம்ம காதுக்கு வராம போக போறது இல்லை. நிச்சயமா தெரியும். இப்போ ஒரு பெரிய நாட்டிலே ஒரு பிரதமர் யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்து, பூகம்பம், அதெல்லாம் பெரிய செய்தின்னா நம்ம கண்டிப்பா வந்து சேர்ந்துடும். லேட்டா வந்தாலும் வந்து சேர்ந்துடும். சின்ன செய்திகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால பேப்பர் செய்திகளை நான் படிக்கிறது இல்லை. பெரிய செய்திகளும் வந்து சேர்ந்துடும், சின்ன செய்திகள் வந்து சேரணும்னு அவசியமே இல்லை. அது குப்பை. அதெல்லாம் எதுக்கு நம்ம தேவையில்லாத. அதனால பேப்பர் செய்திகள் படிப்பது இல்லை. ஆனால் எனக்கு தேவையான அறிவுபூர்வமான செய்திகளாக இருந்தால் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு படிப்பேன். எனக்கு அது பிடிச்சிருக்கணும். அதை தேடி கண்டுபிடிச்சு படிப்பேன். அதன் மூலியமா அனுபவங்களை தான் இப்போது இது போன்ற விஷயங்களை நான் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வது. ஆனால் தியான வகுப்பின் போது ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பேப்பர் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, செல்போன் யார்ட்டையும் 10 நாளைக்கு பேசக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சணும்னு சொல்லிட்டாங்க. இந்தமாரி கண்டிஷனில் யாராவது இருப்பாங்களா, வருவாங்களா? அந்த 10-5 பேரில் 5 பேர் தான் தேடுறோம். மீதெல்லாம் ஒன்று காலையில் 4:30 மணிக்கு கரெக்டாக பெல் அடிச்சுட்டு, 4 மணிக்கெலாம் பெல் அடிச்சுட்டு வருவார். எழுப்ப மாட்டாங்க. ஒவ்வொரு ரூமை வந்து யாரையும் எழுப்ப மாட்டாங்க. பெல் அடிச்சுக்கிட்டே ஒருத்தர் வருவார். அந்த மணி சத்தம் கேட்ட உடனே நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சு திருப்பி 4:30 மணிக்கெலாம் அந்த மெடிடேஷன் ஹாலுக்கு வந்துடணும். பல்லு துளைக்கிட்டு வந்துடணும். குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ அதெல்லாம் அப்பாற்பட்டது. மெடிடேஷன் ஹாலுக்கு வந்துடணும். வந்துட்ட பிறகு அங்கே ஒரு பெல் வச்சுருப்பாங்க. அந்த பெல் அடித்தா ரிலாக்ஸ் ஆகணும். அந்த பெல் அடித்தா மறுபடியும் அடித்தா ஸ்டார்ட் பண்ணணும். காலிங் பெல் மாதிரி ட்ரெயின் அடிக்கும். அதுதான் அது. டைமிங் ஆனால் அலாரம் அடிக்கும். அந்த டைமிங் அதுவும் செட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ என்னன்னா, 3 வேளை உணவு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், 2 வேளை சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், 1 வேளை சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். இல்லைங்க எனக்கு நீராகாரம் தான் வேணும்னு, எது வேணும்னு முன்கூட்டி சொல்லிவிட்டு அவங்க இண்டனில் போட்டுருவாங்க. யாருக்கு என்ன வேணுமோ அது வந்துடும். இடையில தேநீர் இடைவேளை, காஃபி, டீ, காஃபின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிரேக். ஒரு தியானத்துக்கான நேர அளவு காலம் என்பது 1 மணி நேரம் குறைந்தபட்சம் வச்சிருக்கிறாங்க. அப்போ
காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிச்ச தியானமானது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் தொடர்ந்து 1 ஹவருக்கு கொஞ்சம் கை காலை மாற்றி, இப்போ நான் போட்டு நோக்கின மாத்திரனை பார்த்தீங்களா, உட்காந்து பேசிட்டு இருக்கிற மணிக்கணக்கா இந்த கையை காலை அசைக்கிறேன்னா பார்த்தீங்களா, கிடையாது. காலை போட்டோன்னா உட்காந்தா 1 மணி நேரம் இல்லை, எவ்வளோ நேரம் வேணாலும் சமதளத்தில் உட்காந்துருக்க முடியும். அந்த பயிற்சி தான், தியானத்தின் பயிற்சி தான் இப்படி உட்கார்ந்துருப்பதற்கான அடையாளம். சரி, இது அன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம நெய்வேலியில் அந்த ஆசியாவில் மிகப்பெரிய சிலை, நடராஜ சிலை அங்கே தான் இருக்குது. சிபிஎஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அங்கே பல மணி நேரங்கள் பல நாட்கள் பிரதோஷம் தோறும் போய் தியானம் மணிக்கணக்கில் போய் உட்காந்து அழுது 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 வாழ்க்கையை நினைச்சு, இந்த பிறவியை நினைச்சு அழுது 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 அவங்க நட சாத்த போகிறாங்க, ஐயா எழுந்துருங்க அப்படின்னு கோயிலை பூட்டுற அந்த பூசாரி வந்து அந்த பொறுப்பாளர் வந்து எழுந்துருங்க ஐயான்னு கனிவாக கேட்பார். அப்போதான் அதை ஓஹோ இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துட்டோம், நம்ம தான் கடைசி ஆள் போல இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி புத்தி ஆளையே காணான்னு சொல்லிட்டு எழுந்துச்சு ஓடுவோம் வீட்டுக்கு. அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் நெய்வேலியில் கடந்த காலங்களில் அனுபவமாக இருந்தது உண்டு தியானத்தின் மூலமாக. அதுபோல இந்த இடத்துல வந்துன்னா எனக்கு தியானம் செய்ய அனுபவம் இருக்கு, நான் செஞ்சுருக்கேன். ஆனால் முறையால் எனக்கு தெரியாது, ஏதோ நீங்கள் கூப்பிட்றீங்க பயிற்சி வந்திருக்கிறோம் அப்படின்னு என்னை தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடல் பேசும்போது சொன்னேன். சரி சாமி, நீங்கள் தான் ஏதோ பார்க்குறதுக்கு ஏதோ தேடுற மாதிரி தெரியுதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. இவ்வளோ பேர் பார்த்தாங்க போனாங்க, ஏதோ சொன்னாங்க, ஏதோ கூப்பிட்ட மரியாதைக்கு வந்த மாதிரி தெரியுது. ஆனால் முறையாக கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு வந்தது நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுபோல் கடைசி வரைக்கும் 10 நாள் முடிகிற வரைக்கும் அடியேன் இருந்தேன். என்னென்னா இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரேன். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க தியானத்தினுடைய வரைபாடுகள் சொல்லிட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தேநீர் இடைவேளைன்னு சொன்னாங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாத்ரூம் டாய்லெட்லாம் போகிறவங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் திருப்பி வந்து உட்காந்துடணும். 8 மணிக்கு விட்டாங்கன்னா அதோட 11:30 மணிக்கு மறுபடியும் பிரேக் விடுவாங்க. 11:30 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு கரெக்டாக 1 மணிக்கு வந்து உட்காந்துடணும். மறுபடியும் அந்த உச்சத்தை தாண்டும் போது வந்து உட்காந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 3:30 மணிக்கு மேலே ஒரு இடைவேளை விடுவாங்க. 1 மணிலேருந்து 3:30 மணிக்கு, 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் விடுவாங்க. 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே ஒரு ஆடியோ கேசட்டு டேப் ரெக்கார்டர் வச்சுருப்பாங்க, அதை போட்டு விடுவாங்க. அடுத்த நாள் என்னென்ன செய்யணும், என்னென்ன இன்னைக்கு அனுபவிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் வரும். அதில் சத்சங்கமாக இருக்கும். சில நேரத்தில் புத்தரை பற்றி அவரை பற்றி ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஸ்பீச் நடக்கும். அது ரேடியோ தான், நம்ம நேருக்கு நேர் உரையாடல் கிடையாது. அப்போ கூட பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசவே கூடாது, அவ்வளோ சட்ட விதிமுறைகள் கட்டுப்பாடுகள். அப்படி இருக்கும்போது நான் இப்போ தாக்கு பிடிச்சேன். என்ன வேணுமோ கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டுக்க வேண்டியதான். ரூமில் தனித்தனி ரூம் ஒவ்வொருத்தருக்கும், கும்பலில் கிடையாது, தனித்தனி ரூம் ஒவ்வொருத்தருக்கும். கட்டில், ஃபேனு, விசிறி எல்லாம் சகல வசதிகள். ஏசி கிடையாது, நான் ஏசி. அப்படி இருக்கும்போது அந்த 10 நாள் எனக்கு வந்து ரோட்டில் படுத்துட்டு கிடக்கிற நிலவிலோட இது தேவலாம் இல்லையா, கட்டில் வசதியோட சாப்பாடு எல்லாம் கொசுக்கடியில் டெய்லி இருக்குது. இது சொர்க்கமாக தெரிஞ்சுது எனக்கு இந்த 10 நாளும். அப்போ ஒரு 3 நாட்கள் அப்படியே போச்சுங்க. 3 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறாங்க, தியானத்தினுடைய கலை, அடுத்த கட்ட ஸ்டேஜ். அவங்க அந்த கலை என்னென்னா ஆனாபானா அப்படின்னு சொல்லுது. விவாசனா தெரிஞ்சவங்களுக்கு அது நான் சொல்கிறது புரியும். ஆனாபானா அப்படின்னா என்னன்னா, சுவாசித்ததை கவனித்தல், மூச்சை கவனித்தல். விவாசனா என்றாலே மூச்சை கவனித்தது என்பதுதான் பொருள். அப்போ ஆனாபானா என்பது என்ன, உள்மூச்சு வெளிமூச்சு, இதை கவனிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சை கவனிப்பது என்பது ஆனாபானாவினுடைய தொடக்கம், ஒரு பிள்ளையார் சுழி என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவே தவம் தியானம் கிடையாது. தவம் என்பது வேற, தியானம் என்பது வேற. அதுக்கு இது போட்டு குழப்பிக்கூடாது. தியானத்தினுடைய முதல் கூற்றாக விவாசனாவல் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஆனாபானா. ஆனாபானா என்றால் உள்மூச்சு வெளிமூச்சு. இப்போ உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் எந்த முத்திரை வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் சௌரியம். உங்கள் உடம்புக்கு எது ஏற்றுவதாக இருக்கிறதோ, சின்முத்திரை இருக்கலாம், அபய முத்திரை இருக்கலாம், அல்லது வந்து எத்தனையோ முத்திரைகள், மச்ச முத்திரை இருக்கலாம், யோனி முத்திரை இருக்கலாம், ஆண்குறி முத்திரை இருக்கலாம், எத்தனையோ முத்திரைகள் விதங்கள் இருக்கின்றன. அந்த உங்களுக்கு உடலுக்கு எது ஏற்றதாக தெரிகிறதோ அந்த முத்திரையில் நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும்.
பத்மாசனம் போடலாம், சாதாரண ஆசனம் போடலாம், சம ஆசனம் என்று சொல்வார்கள். அந்த ஆசனத்தை போட்டு உட்காரலாம். இப்போ நான் உட்கார்ந்துக்கிறது சூரியாசனம் என்று சொல்வார்கள். சூரியாசனம் என்றால் என்ன, சந்திராசனம் என்றால் என்ன, ஆசனத்தில் எப்படி இருக்கு? இப்போ நான் உட்கார்ந்துருக்கிறேன், வலது கால் மேலே தூக்கி போட்டால் சூரியக்கலை இருக்கின்ற சூரியாசனம். இடது காலை மேலே தூக்கி போட்டோம்னா அது வந்து சந்திராசனம், ஆசனத்தின் வழிபாடுகள். இந்த வலது காலை தூக்கி போட்டு பத்ம சூரியாசனம், சந்திர சூரிய பத்மாசனம் என்று அது அதுலேயும் இந்த 2 வகை இருக்கிறது. வலது காலை தூக்கி போட்டு பத்மாசனத்தில் உட்கார்ந்தா அது சூரியாசனம், இடது காலை தூக்கி போட்டால் பத்மாசனத்தில் அது சந்திராசனம். அப்போ ஒரு மனிதனுடைய உயிர் எப்போ பிரியும்? எந்த ஆசனத்தில் இருக்கின்ற போது உயிர் பிரியும். எந்த ஆசனத்தை சித்தர்கள் கடைபிடித்தார்கள்? அடுத்தது வந்துடுமா, தியானத்தில் இதெல்லாம் அடங்கியிருக்கு. இதெல்லாம் அடங்கினாதான் தியானம். நானும் தியானம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஜிங்ஜாங் பாட்டு போகிற ஆள் நம்ம இல்லை. எதை செய்தாலும், எதை சொல்லுவதாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக, தத்ரூபமாக, உள்ளது உள்ளபடி உண்மையை சொல்வது தான் மோகன் சாது. இப்போ நான் உட்கார்ந்துருக்கிறது சூரியாசனம் என்றால் எப்போ உயிர் பிரியும் ஒரு மனிதனுக்கு? ஆசனத்தில் இருக்கின்ற பொழுது. அவனாக நினைத்தால் அவன் தன் உயிரை பிரித்து கொள்வதுதான் சூரியகலை. அந்த காலத்தில் சித்தர்கள் வழிபட்டது சூரிய கலையில் ஆசனத்தை போட்டு அமர்ந்தால் யமனை அவன் நெருங்க முடியாது, அவர்களை நெருங்க முடியாது. யமன் வந்து சூரியாசனத்தை போட்டு யார் ஒருவன் ஆசனத்தில் உட்கார்ந்து விட்டால் ஏதாவது இடர்பாடு செய்து அந்த ஆசனத்தை மாற்றி சந்தன ஆசனத்துக்கு வந்த பிறகுதான் யமனை அவன் நெருங்க முடியும். அந்த ஆசனத்துக்குரியவர்கள் யமன் நெருங்குவான். ஏதாவது இடர்பாடுகள், மனக்கோளாறோ, உடல் கோளாறோ, சந்தர்ப்ப சூழ்நிலை, கால சூழ்நிலை கோளாறோ, எதனாவது ஒன்று கொடுத்து கெடுத்து சந்திர ஆசனத்திற்கு வர வைத்த பிறகுதான் யமன் அவர்கள் உயிரை பறிக்க முடியும். சூரிய நாடி சந்திர நாடி என்று சொல்லுவார்கள். அப்ப கையை இப்படி பிடிச்சி பார்த்தாரு, இப்ப எந்த நாடியில ஓடுது அப்படின்ட்டு. அதனாலதான் மருத்துவர்கள் இப்ப எந்த நாடியில ஓடிட்டு, சம அளவுல இருக்குதா, வேகமா ஓடுதா, குறைவா ஓடுதா, மருத்துவர்கள் அந்த காலத்துல கையை பிடிச்ச சொல்லிடுவாங்க. எந்த வாயு இப்போ ஓடுது, பித்த வாயுவா, கபால வாயுவா, அஜீரண கோளாறு வயிற்றுல இருக்குதா, கேஸ் ட்ரபிள் இருக்குதா, என்ன இருக்குது, கண்ணை இப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும். கண்ணை இப்படி பார்ப்பாங்க. எந்த அடிப்படையில கண் இமைகள் அடியில ரத்தம் வெளிர்வா இருக்குதா, சிவப்பா இருக்குதா, தாமரை மலர் கலர்ல இருக்குதா, அப்படி என்பதெல்லாம் கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்ப MBBS படிக்கிறாங்க, MS-ன்றாங்க. அதுக்கும் ஒரு தனி துறை என்கிறார்கள் டாக்டர்கள். நரம்பியல் துறை, மூளைத்துறை, இருதயத்துறை, குழந்தைகள் வளர்ப்புத்துறை, PDA என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு துறை வல்லுநர்களாக இன்றைக்கு காலகட்டம் வளர்ந்த பிறகு கூட இன்றைக்கு நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியவில்லை. எங்களால் முடிஞ்சது நாங்கள் முயற்சி செய்கிறோம், அதுக்கு மேலே கடவுளை வேண்டிங்கன்னு சொல்லக்கூடியதுதான் டாக்டர்களுடைய நிலை, மருத்துவர்கள் நிலை. அப்புறம் என்ன நீ கடவுளா? அதுக்கு எதுக்கு லட்சமா கோடியா கட்டி கட்டடங்கள் கட்டுற, வர்றவங்கிட்ட கறக்கிற? எதுக்கு? ஒரு அறுதிட்டு சொல்ல முடியாத மனித உயிரை தக்க வைத்து கொள்ள கூட தெரியாத ஒரு நிலைதான் மருத்துவத்துறை. அந்த நேரத்துக்கு இப்போ வெளிநாட்டிலலாம் இப்போ என்ன இன்றைய ட்ரெண்டு என்னன்னு கேள்விப்பட்டது என்னன்னா, 3 நாளைக்கு டாக்டர்கள் மருத்துவர்கள் வைத்தியம் செய்ய மாட்டாங்க. இப்போ வர ஒரு நோயாளி வராங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு வா, உனக்கு தெரிஞ்ச வைத்தியங்களை சாப்பிடு, மருத்துவ மூலிகை எல்லாம் சாப்பிடு. 3 நாள் கழிச்சு நல்லா ஆகலைன்னா அதுக்கப்புறம் இங்கே வா, என்னால் முடிஞ்ச நான் செய்கிறேன் அப்படின்ற இன்றைக்கி மருத்துவ வல்லுநர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் எப்படின்னா, உடனே வந்துடுங்க டாக்டர்கிட்ட, உடனே 100 கூப்பிடுங்க, 108 கூப்பிடுங்க, உடனே ஆம்புலன்ஸ் வைங்க, உடனே வாங்க, உடனே போய் சேர்ந்துருங்க, பணத்தை மட்டும் கட்டிடுங்க அப்படின்றது தான் இன்றைக்கு சூழல் இருக்குது. அந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய மூளையை அறுவை சிகிச்சை. அந்த காலத்தில் தேரையர்னு ஒரு சித்தர், மூளைக்குள்ளார ஒரு தேரை போய் உட்கார்ந்து இருக்குது. அந்த தேரையை வெளியே கொண்டு வந்துக்கிறார் தேரையர் என்கிற சித்தர். அந்த வகையில் இப்போ நாம் பேசிக்கிட்டு தியானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்.
தியானம் என்பது ஒரு குப்பை கூடை நம்ம சொன்னோம். அந்த குப்பை கூடையில் இருக்கிற தியானத்தை எந்த வழியிலனாக்கா விபாசனா வழியில நம்ம எடுத்து வெளியே போடலாம்னு சொல்றோம். விபாசனாவில் ஆனாபானா என்பதை சொல்லியிருந்தோம். ஆனாபானா என்பது உள்மூச்சு வெளிமூச்சு என்பதை சொல்லிக்கிறோம். சரி, உள்மூச்சு என்பது என்ன? இப்ப குறைந்தபட்சம் 8 செகண்ட் இழுத்தான், விட்டது 5 செகண்ட்ல விடணும். குறைந்தபட்சம் 8 செகண்ட் இழுக்கணும், 5 செகண்ட் சீரா இருந்து 5 செகண்டுக்கு மேல 8 செகண்ட் மேல சீரா விடணும். நான் கொஞ்சம் வேகமா விட்டுட்டேன், ஏன்னா பேசணும் இல்லை, நீங்க என்னமோ செய்யறானே நினைச்சிடக்கூடாது. அதாவது 8 செகண்ட் இழுத்து 5லேருந்து 10 செகண்டுக்கு மேல சீரா வெளியிடணும். அப்ப உள்மூச்சை தியானித்தல், கவனித்தல், அதுதான் ஆனாபானாவின் என்பது உள்நோக்கம். உள்மூச்சு 8 செகண்ட் இழுக்கிறோம்னா 8 செகண்ட் அளவுக்கு அல்லது 10 செகண்டு நிறுத்தி நிதானமா விடணும். அப்ப வெளிவிடுகின்ற காற்று எந்த மூக்கின் வழியாக, எந்த துவாரத்தின் வழியாக வெளிவருகிறது என்பதை கவனிக்க வேண்டும். இப்ப நான் இட்டேன்னா, இப்ப வலது கால் போட்டிருக்கிறேன், வலது கால் வழியாக வெளியே வந்தால் அது சூரியகலை. வலது மூக்கு வழியாக வந்தால் அது சூரியகலை இந்த பக்கத்திலிருந்து. இடது மூக்கின் வழியாக வந்தால் அது சந்திரகலை. ஏன்னா நான் இடது காலை போடவில்லை, இப்ப நான் சூரியகலையில உங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த வகையில நாம தியானத்தை நாம் கண்டிருக்கும் போது உள்மூச்சு வெளிமூச்சை நாம் கவனித்தோமேயானால், ஆனாபானாவை நாம் சரியாக கடைபிடித்தால் அது என்ன செய்யும்? தண்டுவடத்தை நேராக அமைக்கும். தண்டுவடம் என்பது முதுகில் இருக்கிற முதுகெலும்பு, தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு நேராக அமைவதற்கு பாருங்க. இப்போ அந்த ஓனர் ஒருத்தர் உட்காந்துட்டு எதிர்க்க உட்காந்துக்கிட்டு தலையை ஆட்டி ஆட்டி கேட்கிறாரு, ஆமா ஆமான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வகையில தண்டுவடம் என்பது விலங்குகளுக்கு தண்டுவடம் தான் கடைசியாக வாளாக போய் முளைத்து போகிறது. நமக்கு வாள் இல்லை. அப்படி ஒரு வகையான ஒரு நிலைதான் மூச்சு பயிற்சியினுடைய தண்டுவடத்தை சரி செய்வதுதான் ஆனாபானாவின் நோக்கம். முதுகுவலத்தை தண்டுவடத்தை முதல்ல நேராக்கும். முதுகுவலத்தை நேராக்கின முதுகுல தண்டுவடத்தை நேராச்சுன்னா, இப்ப சூரியனுடைய ஒளி கற்றையானது நேராக என்னுடைய சிரசுல அடிக்குது. இவ்வளோ வெயிலையும் தாக்கு பிடிச்சி உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், அதுவும் கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப முதுகு வடத்தை நேராக நேராக வைத்திருக்கக்கூடிய அந்த பாருங்க, பெண்டு கிடையாது. நான் சாதாரணமா மணிக்கணக்கா இப்ப பேசிட்டு இருக்கேன், எவ்வளவு மணி நேரம் பேசணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். இந்த முதுகு வடத்தை நேராக உட்கார்ந்து காய் காலை மாத்தாம போட்ட கால் போட்டபடியே உட்கார்ந்து முதுகு வடத்தை சரியாக நேராக முதுகு வடத்தை வைத்து கொண்டு ஆனாபானாவை சுவாசம் செய்தால் அது என்ன செய்யும்னா, குண்டலினிக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். குண்டலினி என்பது என்ன? இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாத தேவ ரகசியங்களாக கலை கற்றவர்கள் இருக்கிறார்கள். குண்டலினி என்பது இன்பத்தை தூண்டுவது. எப்படிப்பட்ட இன்பத்தை தூண்டுவது? ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறார், சிற்றின்பம் பேரின்பம். கீழ்நோக்கி சென்ற இன்பம் என்பது உடல் உறவு மூலமாக ஆண் பெண் கலவையிலே சிற்றின்பம். அதே இன்பத்தை சுவாசித்தல் மூலமாக மேல் நோக்கி தன்னந்தனியாக அண்ட சராசரத்தோடு இணைந்து ஒரு இன்பத்தை கண்டால் அது பேரின்பம். அண்ட சராசரம் என்பது என்ன? இந்த பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்தில் இருக்கின்றது, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்கிறது. பஞ்சபூத தத்துவங்களாக இறைவன் இந்த உடம்பை எல்லா பிராணிகளுக்கும் படைத்திருக்கிறார்.
அது புழு பூச்சியாக இருந்தாலும் அதனுள் பஞ்சபூதங்கள் இருக்கும். கல்லுக்குள் இருக்கின்ற தேரையாக இருந்தாலும் அதற்குள்ளும் பஞ்சபூதங்கள் இருக்கும். கல்லுக்குள் இருக்கின்ற தேரையானது தவநிலையில இருக்கிறது, தியான நிலையில் அல்ல. தியான நிலை என்பது அங்கே அதை கடந்தது தவநிலை. தியான நிலை ஒரு கட்டம் என்றால் தவநிலை அதற்கு மேலான கட்டம். தியானமும் தவமும் சேர்ந்தால்தான் சித்த மார்க்கம். அப்படி நிலையில தியானம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சித்தர்கள் அடைமுறை பெயர்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு யாரெல்லாம் சித்தர்களாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அதை பேசணும்னா அதுக்கு 1 மணி நேரம் நான் எடுத்துக்க வேண்டியதாங்க. இந்த சித்தர் மார்க்கத்துல என்னென்ன அட்டூழியங்கள் நடக்குது இப்ப அப்படின்னு பேசினா 1 மணி நேரம் பத்தாது எனக்கு. அப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள்லாம் சித்தர்கள் பெயர்ல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது நன்றாக கண் கூட தெரியும். அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன். சித்தர்கள் நிலையில இன்றைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பொய்ப்பித்தலாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்னொரு பதிவிலே நான் சொல்றேன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தியான மார்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். குப்பை, சரி, இந்த குப்பைக்கு மறுபடியும் வரைகிறேன். இப்ப விபாசனா கலையை பத்தி குண்டலினை பத்தி ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு மேல உள்ளார்ந்து போகக்கூடாது. ஏனால் நிறைய பேர் இந்த குண்டலினி அடைய வேண்டும் என்பதற்காக மூளை பாதிக்கப்பட்டு ஒன்று பித்து பைத்தியமாக சுத்துபவர்கள் உண்டு, அல்லது இயற்கை மரணம் அடைவது உண்டு. அதை கபாலம் வெடிச்சிடும், ரத்தம் நாளோட்டம் வெடிச்சிடும். அந்த கட்டத்துலன்னா அங்கே பார்த்துட்டு அடைஞ்சிட்டு 6ஆவது நாள் கரெக்டாக விபாசனாவில் எனக்கு குண்டலினி சக்தி. ஏன்னா ஏற்கனவே நான் தியானம் செய்த பயிற்சி 6 நாளில் கிடைக்கக்கூடிய சக்தி என்பதெல்லாம் அதெல்லாம் அதிகபட்சம் மிகைப்படுத்த சொல்றது, என்னை நானே மிகைப்படுத்து, அதெல்லாம் கிடையாது. 6 நாள்லாம் யாருக்கும் குண்டலினி சக்தி கிடைச்சிடாது. ஏற்கனவே செய்த பலன், அதை விட முன்கர்மா. எனக்கு இந்த நாளில் இந்த தேதியில இந்த நிலையில குண்டலினி அடைய வேண்டும் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதி. இதை எல்லாருக்கும் கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து 6 நாள் அவருக்கு கிடைச்சிருச்சே, நான் 3 நாள்ல கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தியானத்துல உட்காந்து முயற்சி செய்யாதீங்க. அது முட்டாள்தனம். இவ்வளவு கல்லு முள்ளு இடுக்கான இடத்துல கூட என்னால இவ்வளவு நேரம் கூட உட்காந்து பேச முடியுதுன்னா என் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனநிலை அதை ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்கு தயாராகிவிட்டது. அதுதான் மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அப்ப என்ன, எந்த மந்திரம் தியானத்திற்கு தவத்திற்கு தியானத்திற்கு தேவையே இல்லை. மனம் அது செம்மை. இந்த ஹார்ட்ல இருக்கிற குப்பை எதுக்கு மந்திரம் சொன்னோம்? இந்த குப்பைகள்லாம் தியான நேரத்தை இடையூறு செய்யாமல் இருப்பதற்கு, மனதை ஒருங்கிணைப்பதற்கு மந்திரம். ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்ற குப்பை டிஸ்டர்ப் ஆகாது. ஆனால் எங்களுடைய பாதை, என்னுடைய பாதை மந்திரத்தை சொல்வதை விட அந்த குப்பைகளை நினையுங்கள். ஒவ்வொரு குப்பையும் உங்க மனசுல தியானத்தை நேரத்துல உன்னை கெடுக்க வருதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு நினைத்து விட்டால், அந்த குப்பையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதுவாக உன்னை விட்டு விலகி போய்விடும். ஒரு குப்பை வந்துச்சு நினைவுல, விலகி போயிடுச்சு. அடுத்த குப்பை வந்துச்சு, நினைச்சோம், விலகி போயிடுச்சு. எல்லா குப்பைகளையும் நினைச்சு 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 வெளியே தூக்கி கடாசிட்டிங்கன்னா அதுதான் அழுது தீத்துன்னு சொன்னாங்க. துன்பம் வரும்போது அழுதுடுங்க, தேக்கி வைக்காதீங்க. அதாவது குப்பைகளை நினைத்து நினைத்து குப்பைகளை அகற்றினால் அங்க ஒரு வெற்றிடம் கிடைக்கும். இனிமே நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அந்த நேரம் தான் இருக்கும் வெற்றிடம். அதுக்கப்புறம் ஏந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு குப்பை சேர்ந்துடும் அதுக்குள்ளார. அந்த நிமிஷத்துல வெற்றிடமான அந்த தியானம் தான் உண்மையான தியான நேரம். நீங்க 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கலாம், 1 மணி நேரம் உட்காந்துருக்கலாம், 2 மணி நேரம் உட்காந்துருக்கலாம். விபாசனாவை மேல் மூச்சு கீழ் மூச்சு ஏற்றி பேசிருக்கலாம், உன்னல் நிலைக்கு கூட போயிருக்கலாம். உன்னல் நிலைக்கு போகும்போது ஒண்ணுமே இருக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த எவ்வளோ நேரம் வெற்றிடமாக உங்கள் மனதை தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். அதாவது உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு வேற சிந்தனை வந்தாலும் இதுக்கப்புறம் சிந்தனை வருவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்ற எந்த கேப் உங்களுக்கு வெற்றிடமாக இருக்கிறதோ அதுதான் உண்மையான தியான நேரம். ரீகால் பண்ணணும், எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்க, கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே பீஸ் ஆஃப் தூக்கி வெளியே போட்டுரும். அதுவே போயிடும். நீங்க வெளியே போடணும்னு அவசியம் கிடையாது. நினைச்சு பார்த்துட்டீங்க, உங்க மனசுல இருந்து வந்துச்சு சிந்தனை,
சின்ன வயசுல நம்ம அந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தோம். இந்த தாத்தா நம்மளை அடிச்சாரு, நம்ம அப்பா நம்மளை வந்து செல்லம் கொடுத்தாரு, அம்மா வந்து நம்மளை பால் ஊட்டி வளர்த்தாங்க. எவ்வளோ விஷயங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாம் வரும். யாரை எந்தெந்த நேரத்தில் சந்திச்சு நம்ம செய்த துரோகங்கள், நமக்கு நேர்ந்த அனுபவங்கள், துன்பங்கள், துயரங்கள், அழுகணும் நேரம் வந்து அழுது தீர்த்துடுங்க. கண்ணில் தாரையே வரட்டும் தண்ணி. அதை பத்தி நாம என்னடா இவ்வளவு உலகத்துல நல்லா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நாம மட்டும் அழுதுட்டு இருக்கோமே, நமக்கு ஏன் இந்த எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு துன்பம் வந்துச்சு? எல்லாம் கேட்குற கேள்வி இதுதான். உலகத்துல யார் யாரோ இருக்கிறாங்க, இந்த எத்தனையோ பிராணிகள் இருக்கு, எத்தனையோ பிராணிகள் இருந்தாலும் எப்படி இவருக்கு மட்டும் இந்த இவ்வளவு பெரிய, எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு பெரிய துன்பம் வருது அப்படின்னு போது, எனக்கு மட்டும் ஏங்க இந்த துன்பம் வருது? உலகத்துல எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறாங்க, யாருக்கு கிடைக்காத கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் வருதுன்னா தப்பு. எல்லாருக்கும் நடக்கிற துன்பங்கள், எல்லாருக்கும் நேர்கின்ற கஷ்டங்கள் தான் நமக்கும் வருது. நமக்கு நேர்கின்ற போது அது பெருசா தெரியுது. அதுதான் உண்மை. யாருக்கு வரல? புத்தருக்கு வரலையா? இயேசுக்கு வரலையா? காந்திக்கு வரலையா? பெருந்தலைவர்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை என்பது மிக கொடூரமான வாழ்க்கையாக ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கும். இங்கே திருவண்ணாமலை வாழ்ந்த எத்தனையோ சித்தர்கள், டீ கடையில் போயிட்டு கொஞ்சம் டீயோ தண்ணியோ கேட்டால் மூஞ்சில சுட தண்ணி ஊற்றுனவங்கலாம் இருக்கிறாங்க. அவர்கள் சுட தண்ணியை வாங்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய மகான்களாக இன்னைக்கு இதே இடத்துல தவத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அருளாளர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில இந்த பூமியில மனிதன் என்று பிறந்து விட்டால் இன்பம் துன்பம் இரண்டும் இரண்டர வாழ்ந்தே தீர வேண்டும். எனக்கு துன்பம் மட்டுமே வருது, இன்பம்லாம் இன்பம் வந்திருக்கும், அதெல்லாம் உன் நினைவுல இல்லை. அதுமாரி நான் சந்தோஷமாவே இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் கஷ்டமே வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை, வருண்டா உனக்கு பின்னாடி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கண்டா ஆப்பு அப்படின்ற நிலை வரும். அப்போ அச்சோச்சோ இவ்வளோ காலமா சந்தோஷமா இருந்துட்டு இப்போ இப்படி துன்பம் வந்துருச்சு, அதான் ஏழ்றன்னு சொல்லுவாங்க. தேடி வந்து சொல்லி நம்மளே போய் உட்காந்துக்குவோம். அந்த நிலையில இருக்கின்ற மனிதன் ஒரு துன்பத்தை இன்பத்தை கலந்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறதே மனித வாழ்க்கை, பிற விலங்குகளிலிருந்து மாறுபடுகின்றது ரெண்டே விஷயத்துலதான். மனிதன் எப்படி மாறுபடுறான்? சிரிப்பும் அழுகைதான் விலங்குகளிலிருந்து மனிதன் மாறுபட்டு நிற்கிறான். சிரிப்பு ஆனந்தத்தை, இன்பத்தை அனுபவிக்கிறது, துன்பம் அழுகை அனுபவிக்கிறது. இந்த ரெண்டு தான் மனிதன் மற்ற விலங்குகளிலிருந்து மாறுபட்டு இருக்கிறான். இந்த ரெண்டும் இல்லைன்னா மனிதனும் விலங்குதான். உணர்ச்சிகள் பெருக்கெடுத்து அவன் அனுபவிக்கின்ற அந்த வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. எல்லாம் வலிக்குதுன்னு உணர்ந்து பாரு, அதுதான் மனிதன் வாழ்க்கை. கோபம் ஆத்திரம் எல்லாம் வரும். உணர்ச்சிகள், உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தால் உணர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டியதாயிடும். அங்க உணர்வு வந்து சன்னால வந்து ஒட்டிக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று அதுக்கு தான் சொல்றோம். அப்ப தியானத்தின் போது நம் உடலை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தால் அங்க காப்பி நேரம் போட்டிருப்பாங்களா, தியானத்துல உட்காந்துட்டோமே அங்க இந்நேரம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்குமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படி தியானத்துல உட்காந்துட்டு யோசனை பண்ணக்கூடாது. நேற்று ஏன் அவ என்னை திட்டினா, மனைவி கிட்ட ஏன் சண்டை போட்டோம், அதை பத்தி பேசுங்க, யோசிங்க, அடுத்தது விடை கிடைக்கும். ஒரு தியானத்திலிருந்து நம்ம கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குன்னா அந்த தியானத்துல தான் உட்காந்து கேட்டுக்க முடியும். நாம தயார் பண்ணிக்க முடியும். இந்த உலக வாழ்க்கையில இன்னைக்கு அருள்வாக்கு என்ற நிலை வரும்போதுனா, ஒருத்தரோட துன்பத்தை நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா அதுக்கான கேள்விகள் தியானத்துல தான் உட்காந்து அவர்களுக்கு அந்த துன்பத்தை நாம் வந்து வெளியேற்றி அனுப்புகிறோம். அது அவர்களோட துன்பத்தை வெளியேற்றும் போது அவருடைய கர்மாவை நாம் அருள்வாக்கு சொல்பவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். இறைவன் ஒருத்தருக்கு மூலம் ஒருத்தர் பிரச்சனை தீர்த்து வைக்கிறாருன்னு வச்சுக்க, என் மூலியமா ஒரு பிரச்சனை தீருது, அவருக்கு பிரச்சனை தீர்ந்துடுச்சு, ஆனா அவருடைய கர்மாவின் ஒரு பகுதியை நான் வாங்கி கொள்ள வேண்டும். அதுதான் அருள்வாக்கு, உண்மையிலான அருள்வாக்கு சொல்கின்ற நிலை. அப்ப ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போறோம், நல்லா போறோம், கார்ல வந்துட்டு இருக்கிறோம், அவருடைய கர்மா தீர்ப்பதற்காக நான் வழிகாட்டி அந்த கோவிலுக்கு பரிகாரம் செய்துட்டு வரும்போது எனக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துடுச்சு. கார்ல உட்காரவே முடியல, அவ்வளோ பெரிய வயிற்று வலி, பயங்கரம். அது கேஸ் ட்ரபிள்னு சொல்ல முடியாது, வயிற்று போக்குன்னு சொல்ல முடியாது, வலி மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ ஏசி கார்ல வரேன், யோசனை பண்றான், நல்லா தானே வந்தோம், அங்கேருந்து
திரும்பி போகும்போது மட்டும் ஏன் இவ்வளவு தொல்லை வருது அப்படின்னு பார்த்தா அவருடைய கர்மாவை நான் வாங்கி கொண்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் தியானம் தவம் அதுக்கான வழிபாட்டு முறைகள்லாம் கண்டுபிடிச்சு அந்த வயிற்று வலி போற வரைக்கும் அவர் கர்மா என்னை விட்டு போகவில்லை. அப்படி என்ற நிலையில ஒரு மனிதன் பிறருடைய கர்மாவை எப்படி வாங்கி கொள்கிறான், இயேசுநாதர் எப்படி புனிதமாக ஆனார் என்றால் இங்கு ஒரு தாற்பயம் உண்டு. இயேசுநாதர் நம்மை போல ஒரு சாதாரண மனிதர் தான். எப்படி அவர் மகான் ஆனார்? மனித வாழ்க்கை வாழ்கின்ற வரை, சிறுவையில் அறைகின்ற வரையில் அவர் மனிதன் தான். துன்பத்தை அனுபவித்தார். 2 கைகள் கால்கள் எல்லாத்திலையும் ஆணி அடிச்சு ரத்தத்தை வரவழைச்சு மூழ்கிரிடம் வைத்து ரத்தத்தை வரவழைச்சு ஒரு சாதாரண மனிதனை அனுபவிக்கின்ற அத்தனை துன்பங்களையும் அவர் அனுபவித்தார். அது வரைக்கும் அவர் மனிதன். எப்ப மகானானார் என்றால் ஒரே வார்த்தையில தான். இந்த ஒரு வார்த்தை தான் அவருடைய ஆயுட்காலத்தை புனிதமாக்குகிறது. அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார், எப்படி இருந்தார், எப்படி போனார், என்ன பண்ணார் என்றதெல்லாம் போயிடுது. இந்த ஒரு வார்த்தை, பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறோம் என்ற செய்வது அறியாமல் செய்கின்ற இவர்களுடைய பாவத்தை என் பொருட்டு மன்னியுங்கள். இவர்கள் உலக மக்களுக்காக இவர் பிரார்த்தனை செய்கிறார். பரலோகத்தில் இருக்கின்ற பிதா யாரே? எம்பெருமான் ஈசன் இறைவன், ஏகம் பரம்பொருளாக இருக்கின்ற இறைவன் பிதா. இவருக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறாருங்கிறத ஒத்துக்கிட்டார். அப்பவே இவர் கடவுள் இல்லை, நான் கடவுள் இல்லை, எனக்கு மேல ஒரு பரலோகத்தில் பிதாவாக இருக்கின்ற இறைவன். இவர்கள் செய்வது அறியாமல் செய்கின்ற பாவங்களை என் பொருட்டு மன்னியுங்கள். யார் ஒருவர் பிறர் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவம் விலகும். இதுதான் தியானம் தவத்தினுடைய உச்சகட்டம். ஒரு மனிதன் புனிதமாவதற்கு காரணமாக இருப்பது என்னவென்றால், தியான தவத்தினுடைய உச்சகட்டம் பிறருடைய பாவத்தை தான் ஏற்றுக்கொள்வது. யார் ஒருவர் பிறருடைய பாவத்தை தான் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் புனிதமானவனாக இந்த மண்ணுக்கு விதைக்கப்படுகிறான். இயேசுநாதர் அப்படித்தான் புனிதமானார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கிறிஸ்துவர்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரியும்? இதனால்தான் இயேசுநாதர் புனிதமானார் அப்படின்ற வார்த்தை எப்படி தெரியும்? பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற தவறை தெரியாமல் செய்கிறார்கள், என் பொருட்டு இவர்களை மன்னியுங்கள் என்று பிறருக்காக இவர் வேண்டிக் கொண்டார் அல்லவா? அப்போது இவருடைய பாவம் விலகி போனதே, இவருடைய கர்மா விலகி போனதே. அன்றைக்கு தானே அவர் இயேசு என்ற இயேசு கிறிஸ்து என்றதுக்கான அடைமொழியாக அவர் முதல் உதாரணமாக இருந்தார். அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிவந்தார் என்றது 11 சீடர்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு. 11 சீடர்கள் இல்லை என்றால் இயேசுநாதர் இன்னைக்கு கிடையாது. இயேசுகின்ற கிறிஸ்துவ மதமே என்பதற்கு கிடையாது. 11 சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசுவின் புகழை இந்த உலகிற்கு பிரபஞ்சத்திற்கு அறிமுகப்படுத்தி வெளிப்படுத்தினார்கள் என்றால், முதல் ஏற்பாடு, 2ஆம் ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்றெல்லாம் இன்றைக்கு பைபிள் தோன்றி வளர்ந்ததற்கு காரணம் அதில் கூட நிறைய இடைச்சல்கள் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப புத்தன் அவருடைய வழிமுறை எடுத்துக்கோ. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? கண்ணதாசன் பாடினார். பஞ்சபசியில் வாடிக்கொண்டிருக்கின்ற பாமர மக்களுக்கு அந்த பாட்டை கண்ணதாசன் எழுதிட்டார். எதுக்கு வரிசைப்படுத்தினார்? காலத்தில் முதலில் தோன்றியவர் புத்தன், 2வது தோன்றியவர் இயேசு, 3வது இந்த நாட்டை அர்ப்பணித்து கொண்டவர் காந்தி. மகான்கள் என்று சொல்லப்பட்டது. இயேசுக்கு அடுத்தது புத்தர். முதல்ல இயேசுக்கு முன்னாடி புத்தர். ஏன்னா புத்தன், இயேசு, காந்தி இப்படிதான் வரிசைப்படுத்துறார். புத்தருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இன்னும் அளப்பரியது. அவருக்கு தனி கதையே இருக்கு. நான் அது பிற்காலத்துல சொல்றேன். அதுல முக்கிய சாராம்சம் என்னன்னா, புத்தருடைய வாழ்க்கையில முரண்பாடுகள். முரண்பாடுகள் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதாங்க புத்தருடைய ஒட்டுமொத்த லாஜிக். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், முரண்பாடுகள். எப்படி முரண்பாடுகளை சொல்றாரு? இயேசுனுடைய உண்மை சாறு என்ன? அவருடைய கொள்கையில உண்மை சாறு என்னவென்று சொன்னால், அவருடைய மந்திரம் வேற. புத்தம் சரணம் கச்சாமி,
சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. அதை மாற்றி சொல்லிட்டனோ தெரியல. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இதுதான். அப்ப புத்தர் சரணம் கச்சாமி இது மந்திரம், ஸ்லோகம். எல்லாரும் புத்தரை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் முதலில் இந்த தாரக மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் அன்றாட கடமைகளை செய்வ தொடங்குவார்கள். புத்த மதத்தை சார்ந்தவர்கள், பௌத்தத்தை சார்ந்தவர்கள். அந்த ட்ராக்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள். ஆனால் எதை சொல்ல வந்தேன்னு சொன்னாக்கா, முரண்பாடு என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை ஒழித்தால் ஒழிய துன்பத்திலிருந்து விடுபட முடியாது, ஆசையை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் என்னவோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப ஆசை என்பது எங்கெல்லாம் இருக்கு? ஆசை இல்லாத இடமே இல்லை. ஒரு பசி எடுக்குது ஒரு விலங்குக்கு, அந்த பசி எடுக்க எதற்கு ஒரு அதுக்கு தேவையான ஜீவராசி ஓடுது, அதை போய் வேட்டையாடி பிடிச்சி கொன்று தின்றே ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறது விலங்குக்கு. என்றால் மனிதனுக்கு எப்படி இருக்கும்? ஆசைகள் ஊறு கிணறு, அதை அடக்கவே முடியாது. ஆசை என்பது அடக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில ஆசை பிறந்து கொண்டே, ஊற்று கிணறுல தண்ணி கூட குறைஞ்சிடும், வத்திடும். ஆனா ஆசை என்பது ஊற்று கிணறை வத்தவே வத்தாது. அதற்கான முடிவு மரணம் தொடுகின்ற வரையில் ஆசை இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட மாட்டோமா, நாளைக்கு போற கிழவை, நாளைக்கு சாப்பிட்ற கிழவோட கேட்டா அதுக்குள்ளே நான் போறேன், எனக்கு முடிஞ்சிச்சு வாழ்க்கை அப்படின்னு இன்னும் ஒரு 10 நாள் 1 மாசம் நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. என் பொண்டாட்டி பேர பிள்ளைங்களாம் வரணும், ஊருக்கு வந்து சேரணும், இன்னாரெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சாக போற கிழவனுக்கு கூட ஒரு ஆசை இருக்கிறது. அப்ப ஆசையே துன்பத்திற்கு காரணம். இந்த நிலைக்கு நீ படுத்துட்டு கிடக்கிறன்னா மரணப்படுக்கல, ஏற்கனவே நீ ஆசைப்பட்டாய் அல்லவா, அதுதான் இந்த நிலைமைக்கு துன்பத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல இறைவனை நினைக்கிற நேரத்துல என் பேர பிள்ளைகளா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா, ஆசைப்படுகிறாய். ஒரு பெரியவர் 2.5 ஆண்டு காலம் எனக்கு சாப்பாடு ரமணாசிரமத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தார். மழை காலம், வெயில் தான், எதுவாக இருந்தாலும் கொடையை பிடிச்சிட்டு குண்டு சாப்பாட்டை 10:30 மணிக்கெல்லாம் வாங்கின்னு 11 என்னை வந்து வீட்டில் வந்து சாப்பாடு இந்தா சாமின்னு கொடுத்துருவாரு. யாரு? 85 வயசு பெரியவர். அவரு வந்து சொல்லுவாரு, என்னயா பிள்ளைக்கு சோறு கொண்டு போறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்களாம் வழியில பாக்குறவங்களாம். ஆமா போயேன், அவனுக்கு இருக்கிற பக்தியும் ஞானமும் யாருக்கு இருக்குது? நான் பார்த்தோம் 85 பெரியவர் என்னை எடை போடுகிறார். அவனால பஜனை பாடி 10 பேருக்கு சாப்பாடு போட்டு தட்சணை கொடுத்து பிரதோஷம் தோறும் வருஷக்கணக்காக நடத்திட்டு இருக்கிறாயா, உங்களால முடியுதா? நான் அதுக்கு தான் சாப்பாடு எடுத்து போறேன். ஒரு அடியாருக்கு அடியாராக இருந்து பணி செய்த அந்த பெரியவர் ஒரு ஆசைப்படுகிறார். என்ன சொல்றேன், என்ன ஆசை தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரை காப்பாற்ற போய் நான் மாட்டிட்டேன், என் கால் உடஞ்சிது, அதெல்லாம் ஒரு கதை. அதுக்கெல்லாம் நான் போகல, சுருக்கமா வந்துடுறேன். அவரு மரணப்படுக்கையில போறார். ஊருக்கு திட்டி அனுப்பிச்சிட்டேன், இதுக்கு மேல நீ இங்க இருக்கக்கூடாது, ஒண்ணு இங்க இருந்தா எங்க கண்ட்ரோல் இல்லையா உன் பிள்ளைங்களோட போய் சரி. ஏன்னா அவங்க புள்ள ஊர்ல பெரிய பணக்காரரு, ஒரு பதவியில இருக்கிறார், ஊர் நாட்டாமன்ற பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாரு. அப்படிப்பட்ட புள்ள வந்து இவர் வந்து அப்பா வந்து தாங்கிட்ட இல்லாம எங்கேயோ திருவண்ணாமலை போய் ஒரு சாமியாரோட இருந்துட்டு இருக்கிறாருன்னு அவருக்கு வருத்தம். கடைசி காலத்துல உன் புள்ள வந்து போய் சேரனா போய் சேர்ந்துரு, இங்க இருக்காத, இனிமேலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி பஸ்ஸு காசு கொடுத்து, கையில காசு கொடுத்து இனிமே வராத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஊருக்கு போயிட்டாரு. போனவரு மரணப்படுக்கையில இருக்கிறார். என்ன மாதிரி மரணப்படுக்கைன்னா செத்துருவோன்னு உறுதியா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப மோகனுக்கு செய்தி சொல்லு, திருவண்ணாமலை நீங்க யாரும் என்னை தொடவே கூடாது, நான் செத்துட்டா என்னை நீங்க யாரும் தொடக்கூடாது, மோகனுக்கு செய்தி சொல்லு, அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும், அவனுக்கு தெரியும். எப்ப செய்தி வருது? என்னுடைய தாய்க்கு ஈமச்சடங்கு செய்துட்டு வரேன் கடலூர்ல. ஒரு சொட்டு தண்ணி கூட அம்மா மேல படலை, அபிஷேகம் நடந்துச்சு. எப்படி? இங்க இருந்து 6 பாக்ஸ் கண்டெய்னர், 6 கண்டெய்னர் 6 பாக்ஸ்ல பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போயிடறேன். 6 12 72 லிட்டர் தண்ணி, பன்னீர்
72 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அம்மாவுக்கு குடமா அந்த தண்ணியை வச்சிருந்தாங்க. அந்த ஊரலமா கொண்டு வருவாங்களே, கோடி தண்ணி ஏதோ சொல்லுவாங்களே, அந்த தண்ணி எடுத்துன்னு வந்தா அதெல்லாம் கீழே ஊற்ற சொல்லிட்டு அம்மாவுக்கு பெத்த தாய்க்கு அந்த ஊர்ல தெரு ஜனங்க வியந்தாங்க. அது ஒரு பெரிய கதை. அது எங்க தாய்க்கு நான் எப்படி கொல்லி வச்சேன்றதெல்லாம் அது வேற கதை. தகப்பனுக்கு தலைப்புள்ள தாய்க்கு கடைசி புள்ளன்னு சொல்லுவாங்க. தகப்பனுக்கு கடைசி புள்ள தாய்க்கு தலைப்புள்ளன்னு சொல்லுவாங்க. எங்க குடும்பத்தை அது தலைகீழ மாறி போச்சு. ஆனா பன்னீரால அபிஷேகம் செய்த எங்க அம்மாவுக்கு ஈமச்சனுக்கு செய்தி வச்சுட்டு மறுநாள் இவர்கிட்ட இருந்து எனக்கு செய்தி வருது. தாய்க்கு வச்சுட்ட தகப்பன் ஸ்தானத்துல ஒருத்தர் உன்னை கூப்பிடுறாரா, இறைவன் சொல்றாரு எனக்கு. இந்த செய்தி வந்த உடனே, இப்போ சாமி எங்க தாத்தா உங்க பேரை சொல்லிட்டு இருக்கிறாருங்க, நீங்க வாங்கலாம், அவரு பியோ பியோன்னு இருக்கிறாரு, சரி நான் வரேன்னு சொல்லு, நான் வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்துல, சாமி நீங்க வரதா எங்க தாத்தா கிட்ட சொன்னோம், மோகன் சாமி வரேன்னு சொல்லிட்டாரு, வரேன்னு சொல்லிட்டானா அப்படின்னு நின்று போச்சு. எப்படிப்பட்ட அற்புதங்கள் பாருங்க. யாருக்கு அந்த பாக்கியம், பெத்த மகனுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை அந்த முதியவர் தனக்கு எனக்கு கொடுத்தார் என்றால் எங்கள் 2 பேருக்குள்கின்ற அந்யோன்யம். தகப்பன் ஸ்தானத்துல இருந்தார் அவர். தாய்க்கு முதல் நாள் கொல்லி வச்சுட்டு வர பெத்த தாய்க்கு, அடுத்தது தகப்பனுக்கு கொல்லி வைக்க முடியலன்னு எனக்கு ஒரு ஆதங்கம். மறுநாள் இங்க இருந்து அதே மாதிரி 6 கண்டெய்னர் பன்னீர், அவங்க தண்ணி, அவங்களும் அதே மாதிரி தண்ணி கிண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க, அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கிட்டு போனேன். ஒரு கருவறையில எப்படி அபிஷேகம் நடக்குமோ அதே மாதிரி அந்த பெரியவருக்கு அவ்வளோ அபிஷேகங்கள் நடத்தப்படுத்தது. அது தவம். அதுதான் வரேன், தியானம் வேற தவம் வேற. அவருடைய தவம் இன்னார் மூலயமாக இப்படித்தான் என்னுடைய இறுதிய சடங்கு முடிக்க வேண்டும் என்று அந்த ஊருக்கு போய் கேள்விப்பட்ட பாருங்க, மெய் சிலுத்து போகுது. இப்போ கூட உடம்புலாம் சிலுக்குது. காரணம் என்னன்றா, அந்த ஊர்ல சுடுகாடு என்பது பொது சுடுகாடு தான் இருக்கிறத தவிர இவர்களுக்கு என்று ஊர் சுடுகாடு என்று தனி கிடையாது. அந்த ஊருக்காரனும் வந்து பதிப்பான், இந்த ஊருக்காரனும் வந்து பதிப்பான், அந்த ஊருக்காரன், எல்லா ஊருக்காரனும் வந்து பதிப்பானே தவிர அந்த ஊருக்கு என்று தனி இடுகாடு கிடையாது. இவர் என்ன செய்யறாரு, அவருடைய சொந்த இடத்தை இந்த ஊருக்காக நான் வந்து இடுகாடு அமைப்பதற்கு தானம் தருகிறேன். ஏன் அந்த காலத்துல 1 சென்ட் மண் 1 அடி மண் இந்த காலத்தை தருவாங்களா? இனிமே இந்த ஊருக்காரங்க என்னுடைய உடல் பிரேதத்தை வச்சதுக்கு அப்புறம் இந்த ஊருக்காரங்க எல்லாரும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பூமி தானம் தராரு இடுகாட்டுக்கு. இடுகாட்டுக்கு கொடுத்துட்டு சரி அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடிக்கு மேல பள்ளம் நோண்டி எடுத்துட்டாங்க. பள்ளம் அடுத்தது நோண்டுறாங்க. நான் போய் பார்க்குறேன், அடியிலேருந்து தண்ணி சுரக்குதுங்க. 7 அடியில 6-7 அடியில ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணுகின்ற போது கங்காதேவி அங்க வரா, வந்து காட்சி கொடுக்குறா. அடா 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 அடா, மக்கள் ஆனந்த பரவசம் அடைஞ்சாங்க பாருங்க. கங்காதேவி வந்து அங்க வந்து சுரக்குது. ஏன்னா பக்கத்துல ஏரி, இங்க தோண்டின உடனே அங்க ஏரியில 7 அடியில தண்ணி வந்து சுரக்குதியா. மழை பெஞ்ச தண்ணி சுரந்து 7 அடியில் தண்ணி. இதுக்கு மேல தோண்டாத, நிறுத்திட்டு தண்ணி மேல வந்துட போதுன்னு பயந்துட்டாங்க. அது போல அதை மூடி அவருக்கு அபிஷேக ஆராதனை செய்கின்ற போது அது வரைக்கும் மூடி இருந்த கண்கள் கரெக்டா ஆரத்தி எடுக்கும் போது கண்ணு தோந்துச்சியா. என்ன மாதிரி மிராக்கள். அப்படின்ற வகையில நம்ம வந்து அவர் அடக்கம் பண்ணிட்டு வர, அதுக்கப்புறம் வாணியம்பாடியில ஒரு ஐயா எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர். அதே மறுநாள் 2 நாள் கழிச்சு தொடர்ந்து இப்படிப்பட்ட புண்ணிய காரியங்கள் எல்லாம் செய்துகின்ற பாக்கியம் தவத்தின் மூலமாக கிடைத்தது எனக்கு. ஏனென்றால் தியானம் என்பது வேற, தவம் என்பது வேற. நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தவம் என்பது ஒரு கொள்கை பிடிப்பு, தியானத்திற்கு கொள்கை பிடிப்பு தேவையில்லை. தவம் கொள்கையோடு வாழ வேண்டும். நான் இப்படித்தான்டா இருப்பேன், மொட்டை அடிக்க மாட்டேன், முடியோட தான் இருப்பேன், காலில் செருப்பு 20 வருஷம் போடுறதில்லை, 20 வருஷம் செருப்பு போடுறதில்லை, அதுதான் தவம். ஒரு கொள்கை பிடிப்போடு யார் வாழ்கிறார்களோ அது தவம். இதற்கப்புறம் நான் எந்த ஆசாபாசங்களில் ஈடுபட மாட்டேன் என்று மனதளவில் கட்டுப்பாடு கொண்டிருக்கிறேனே அது தவம். அது மீறி அந்த மனக்கட்டுப்பாடுகள் வந்தால் அதை அடக்கி தீர வேண்டும், அதுதான் தவம். இதுவரைக்கும் நான் வந்து புலால் உணவுகள், மாமிச உணவுகள்லாம் வயிறார சாப்பிட்டேன், இனிமே சாப்பிட மாட்டேன் என்று எடுத்துக்கொள்கிறீரே அது தவம். எல்லாரும் சொல்லுவாங்க காசிக்கு போயினா ஒன்று விட்டுடணும், ஒன்று விட்டுடணும். என்ன விடுற?
ஒன்று விட்டா ஒன்று பிடிச்சிக்கிறல்ல, மனசுல விடு. அதுதானே தவம். தவ வாழ்க்கை என்பது கொள்கை பிடிப்போடு கடைசி வரைக்கும். அதுதான் ஏற்கனவே பதிவில் சொல்லுங்க. திருக்குறள்ல 3 அறம்பொருள் இன்பம் இருக்கிறது. இன்பத்தை விட்டுடுங்க, அறம்பொருள் எடுத்துங்க, ஏதாவது ஒரு திருக்குறளை கையில் எடுத்துங்க. அந்த திருக்குறள் என்ன கருத்து சொல்லுது, அந்த கருத்தை வாழ்நாள் முழுக்க நீ எடுத்துக்கொண்டால் அது தவம். நீ ஒரு நாள் நான் அந்த திருக்குறள் எடுத்துட்டு அடுத்த திருக்குறள் நான் இன்னைக்கு இந்த திருக்குறள் இப்படி வாழ்ந்து பார்க்கறது, அது கிடையாது. அந்த திருக்குறள் இப்படி மறுநாள் இன்னொரு நாள் வாழ்ந்து பார்க்கிறேன், அது கிடையாது. ஒரு திருக்குறளை ஒன்றே ஒன்று 1330 குறள்ல 600 சொச்ச குறள் இன்பம் போயிடுச்சுன்னா 300 குறள் கிட்ட போயிடும் இன்பம். அதுல 600 சொச்ச குறள் வந்து அறம்பொருள் சொல்லுது. அந்த அறத்தையும் பொருளையும் கையில வைத்துக்கொண்டு பொருளை இன்னைக்கு தொடவே மாட்டேன்னு ஒரு நாள் நீங்க விரதத்தோடு எடுத்துக்கிட்டு அந்த நாள் முழுக்க கூட உங்களால் தொட முடியாது, தொடாமல் இருக்க முடியாது, தவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாழ முடியாது. அந்த வாழ்நாள் முழுக்க அதை கடைபிடித்தீர்கள் என்றால் அது தவம். தியானம் அப்படி இல்லை. கொள்கையே கிடையாது தியானத்திற்கு. எந்த கொள்கை கிடையாது. கொள்கைன்னு எடுத்துட்டு அது ஒரு குப்பையா உள்ள வந்து சேர்ந்துடும். அதனால தியானம் என்ற மார்க்கம் வேறு, தவம் என்ற மார்க்கம் வேறு. தியானம் தவத்திற்கு உதவி செய்யும், தவம் தியானத்திற்கு உதவி செய்யும். ஆனால் இரண்டும் வேறு வேறு. உடம்பு உயிருக்கு உதவி செய்கிறது, உயிர் உடம்புக்கு உதவி செய்கிறது. அப்ப தியானம் தவமும் உடலும் உயிருமாக இருக்கின்றதை தவிர இரண்டும் ஒன்றா என்று கேட்டால் இல்லை. பிரித்து பார்க்க வேண்டிய இடத்தில் பிரித்து பார்க்க வேண்டும், சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்தே தீர வேண்டும். இதுதான் தியான தவம். அந்த வகையில மனித வாழ்க்கை என்று கொண்டால் தியானத்தின் அடிப்படையிலே தவத்தை கடைபிடிக்கலாம். இதுதான் இறுதியா நம்ம சொல்ல வேண்டியது. தியானத்தின் அடிப்படையிலே தவத்தை கடைபிடிக்கலாம். தவத்தின் அடிப்படையிலே தியானத்தை கடைபிடிக்க ஒருபோதும் முடியாது. தவம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு கலைஞ்சிடும். ஆனா தியானம் அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா அது போயிட்டே இருக்கும். தியானம் தினசரி அந்த நேரத்துல என்னால அதை கடைபிடிக்க முடியல. காரணம் என்னன்னா, இன்னைக்கு காலைல 6 மணிக்கு நான் தியானத்துல உட்கார்ந்த மறுநாள் காலைல அதே விபாசனா தியானத்துல மறுநாள் காலைல 6 மணிக்கெல்லாம் உட்காரணும். 1 மணி நேரமாவது காலை மாலை கடைபிடிக்கணும். ஆனா இன்னைக்கு 6 மணிக்கு நான் உட்காந்துட்டா அதே 6 மணிக்கு அடுத்து இதை உடனே ஒரு ஃபோன் கால் வரும், எங்கேயோ அந்த வேலை வரும், இந்த வேலை வரும், அங்க ஓடணும் இங்க ஓடணும், மனம் வந்து தியானத்துல உட்கார கூடாது. ஆக மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது இறைவன் எனக்கு விதித்த விதி என்று தெரிந்து கொண்டு அந்த டேஸ்ட் என்னவோ அதை கண்டுபிடிச்சிட்டான். தியானத்தின் டேஸ்ட் என்ன, தவத்தின் டேஸ்ட் என்ன, இதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டது என்ன, இதன் மூலமாக மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்றத ஒரு மூலக்கூற தொடர்பை பிள்ளையார் சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்துட்டார் இறைவன். அதன்படி மக்களுக்கு இந்த கண்டதை விண்டவர் இல்லை, விண்டவர் கண்டதில்லை, விண்டது என்பதோ கண்டது என்பதோ அதை மக்களுக்கு போய் சொல்லு என்று சொன்னதினால் நான் இந்த பூமிக்கு அவதரித்திருக்கிறேன். இப்ப நான் நோக்கம் என்ன வந்தது தெரிஞ்சு போச்சா? அது மட்டும் இல்லை, 27 ஜென்மத்தினுடைய தொடர்பு எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ளார 27 ஜென்மங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த உலகிலே அவதரித்தேன், என்னவாக இருந்தேன், என்ன காரணத்திற்காக இந்த ஜென்மத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன், இந்த ஜென்மத்திற்கு வந்த பிறகும் எவ்வளவு உடல் உபாதைகள், மன உபாதைகள், செயல் உபாதைகள் நடைமுறையில் இருக்குது, எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு துன்பங்கள், வன்மங்கள் என் மீது பிரயோகிக்கப்படுகின்றன. உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், கூட இருப்பவர்களாக இருக்கட்டும், நேற்று வந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் தீர்மானிப்பது பொருளாதாரம், பணம். பணம் கொடுத்தாதான் இன்னைக்கு மீடியாக்கள் நம்ம கிட்ட வராங்க. பணம் கொடுத்தாதான் செய்தி வெளியே போகுது, இல்லைன்னா முடக்கப்படுகின்றது. நியாயமான விஷயங்கள் கூட செய்திகள் மீடியாக்கள் முடக்கப்படுகின்றன, மக்களுக்கு போய் சேருவதில்லை. பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஒருத்தன் பணமாவே ஆகணும். தலைமாட்டாண்ட ஒரு 10,000 வச்சாதான் சத்து போறதுக்கு கூட உனக்கு உரிமை இருக்குது. அப்பதான் எடுத்து போறதுக்கு 4 பேர் வரும். அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு தீர்மானிக்கிறது உயிர் அற்ற பணம் உயிர் உள்ள மனிதனை வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பணம் பொருள் உடையவன் இந்த உலகத்திலே மன்னனாக வாழ்கிறான். பொருள் இல்லாதவன் இந்த உலகத்திலே மண்ணுக்கு சமமாக மதிப்பதிலே மிதிக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை
உண்மை உண்மைன்னு சொல்லி பறவைகள் சங்கீதம் இடுகின்றன. இதுதான் இயற்கையோடு இயந்து வாழ்கின்ற போது வானமும் இயற்கையும் நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த பறவைகளுக்கு தெரியுது. அவ்வளவு பறவைகள் இப்போ வந்து சேர்ந்துருக்கு. சத்தம் கேட்குதா? அந்த அளவுக்கு நமக்கு வந்து இயற்கை நம்மை ஆசீர்வதிக்கின்றது என்றால் உண்மை நம்மிடத்தில் இருக்கிறது. அதுதான் மோகன் சாது. இதனால் வரைக்கும் வெளியே வரல. ஏன் வரல? திருவண்ணாமலை என்பது 10ஓட 11 நம்மளும் போயிடக்கூடாது. நம்ம வந்து விலகி இருக்கணும். இந்த யூடியூப் சேனலு, இந்த விளம்பரம் இதெல்லாம் இப்போ ஏற்பட்டதுங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? எதை வச்சு பார்த்தோம்? அன்னைக்கு இருந்த செய்தித்தாள்கள் தான் பறைசாட்டினேன். அன்னைக்கு இருந்த மீடியாக்கள் தான் மோகன் சாமினா யாருன்னு பறைசாட்டுருச்சு. கலைஞர் டிவியில் போயிட்டு கலைஞர் டிவி தொலைக்காட்சியிலே போய் சண்டை போட்டு வந்திருக்கிறேன். அங்கேயே போயிட்டு அவர் கலைஞர் முதல்வராக இருக்கிறார். அப்பவே பட்டிமன்றம் நடந்துச்சு. வழக்காடு மன்றம் கூப்பிட்டாங்க. போனோம். 20 பேர் இங்கேருந்து போயிருந்தோம். என்னுடைய தலைமையில தான் போச்சு. கலைஞர் டிவி தொலைக்காட்சியில் ஒரு தலைப்பு கொடுத்து பேசுனாங்க. என்னன்னா, நான் 2 பாகமாக கூட நான் சொல்கிறேன். அதை அடுத்த பாகத்தில் கலைஞர் டிவியில் என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய நேரத்தையும் பொறுமையும் நான் சோதிக்க விரும்பவில்லை. அதனால இந்த உரை நெடிதாக இருந்தால் மன்னிச்சுங்க. ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சுட்டா நேரங்காலமே தெரியாது. அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே பேசணும்னு தீர்மானிச்சுட்டு வந்து பேசணும்னு நினைக்காதீங்க. ஊற்று நீர் போல என்னுடைய பேச்சு, ஆற்று நீர் போல அதாவது மடை திறந்த வெள்ளம் அல்ல, அப்படியே சுரக்கின்ற பேச்சு தான் நம்மளுடைய பேச்சு. மணிக்கணக்க நீங்களா எழுந்துருங்க சாப்பிட போகலான்னு கூப்பிட்டாதான் நான் எழுந்து போவேன். அந்த நிலை என்னுடைய பேச்சு எப்பயுமே இருக்கும், எதிர்காலத்திலும் இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக என்று சொல்லி எல்லா மக்களும் எல்லா நலன்களும் பெற்று இன்புற வேண்டும் என்று அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி தினசேகர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவர் வந்து இறை தொண்டல்ல இது ஒரு பகுதி சொல்லலாம். ஏன்னா அடியாருக்கும் ஆண்டவனுக்கும் செய்கிற தொண்டு வந்து எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். அது யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் நல்ல செய்தியில சேர்ப்பதும் ஒரு தொண்டு தான். அதை தினசேகர் செய்கிறார். வராரு, நாங்கள் கொடுக்குறோமோ கொடுக்கலையோ, நடக்குதோ நடக்கலையோ, அவர் வேலையை எடுத்துக்கிட்ட வேலையை கரெக்டாக செய்கிறார். அதில் என்ன நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். எல்லாரும் உண்மையானவர்கள், எல்லாரும் நல்லவர்கள், எல்லாரும் கெட்டவர்கள் என்று அறுதியிட முடியாது. ஏனால் இறைவன் யாரிடத்தில் எப்படி இருப்பான் என்று சொல்வதற்கு இல்லை. எல்லா புல்பூண்டிலிருந்து எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. போற்றுவார் போற்றட்டும், பூதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். தொடர்ந்து செல்வோம் பயணம். எவர் வரினும் நில்லேன், எமன் வரினும் அஞ்சேன் என்று சொல்லி முடிக்கின்றேன். நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.